வணக்கம். இன்னைக்கு 29வது பாசுரம். சித்தன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தா மரடியே போத்தும் பொருள் கேளாய் பெத்தம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொல்லாமல் போகாது இத்தை பறைகொள்வான் அன்னுனான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமே உமக்கே யாமாட்சி செய்வோம் மத்தையம் காமங்கள் மாத்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு வர்ற பாசுரம். இது என்னன்னு பார்க்கலாம். இது திருப்பாவையோட ரொம்ப அருமையான பாசுரம். இதுக்கு அடுத்த பாசுரம் சாத்து முறையா வந்துட போறது. இந்த பாசுரத்து வரைக்கும் ஆண்டாள் தன்னை ஆயர்குல பெண்ணா நினைச்சுன்னு தான் பாடின்னு இருக்கா. அடுத்த பாசுரத்துல ஆண்டாளாவே பாட போறா. இப்போ இந்த பாசுரமும் 15வது பாசுரம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 15வது பாசுரம் எல்லை இளங்கிலேயே பாகவத தாசியம், அதாவது பாகவதரா இருக்கிறவாளோட லட்சணத்தை சொன்ன இது பகவத் தாசியம், பெருமாளோட இதை சொல்றது. இந்த 2 பாசுரத்தை வச்சுதான் இதுக்காகவே திருப்பாவை அப்படின்னு பூர்வாச்சாரியர்லாம் ஆச்சரியமா சொல்ற. இது ரொம்ப தத்துவமா ஆண்டாள் இது வரைக்கும் சொல்லிண்டே வந்ததுல கடைசி 5 பாசுரத்துல தான் என்ன பண்றா, பெருமாளை நேர்ல பார்த்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறா. 25ல இருந்து இப்ப இந்த கடைசி 30 வரைக்கும். அதிலும் இந்த பாசுரத்துல தான் தான் என்னத்தை வேண்டி இது வரைக்கும் வந்தோம் அப்படிங்கறத சொல்றா. பெருமாளோட தாசியத்தை சொல்லி தன்னோட பரம புருஷார்த்தமா தான் எதுக்காக வந்தோங்கிறத சொல்றது தான் இந்த இது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன்னை சிறு பேர் அழைத்தோம்லாம் போன பாசத்துல சொல்லிட்டா இல்லையா, அது சரணாகதி பண்ணிட்டா. அந்த பாசத்துல முக்கியமான வார்த்தை அதெல்லாம். இப்ப என்னன்னா இந்த பாசத்துல இத்தை பறைகொள்வான் அணுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு உத்தோமே யாமே உமைக்கே நாமாட் செய்வோம் அப்படின்னு நாங்க வெறும் பறைங்கிற வாத்தியத்தை மட்டும் கேட்டுட்டு வரல உங்ககிட்ட. நாங்க வந்திருக்கிறது என்னன்னா உன்னோட கைங்கரியம், உனக்கு நாங்க அடிமையா இருக்கணும், அதை தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. இதுக்கு இவாள்லாம் பூர்வாச்சாரியர்லாம் சொல்லும்போது பார்த்தா பரதாழ்வானை போலே அதே மாதிரி இளைய பெருமாளை போலே அடிமை செய்ய வேண்டும். அதாவது பரதன் பிரிஞ்சு இருந்த போதும் சாப்பாடு தீர்த்தம் கூட இல்லாம பாதுகையே சேவிச்சு அதோட அடிவாரத்திலேயே பக்தி செஞ்சுட்டு இருந்தான். அது போல இளைய பெருமாள் லக்ஷ்மணர் இருக்கார் இல்லையா, அவர் கூடவே இருந்த போதும் எந்த விதமான குறையும் இல்லாம திருப்திக்கா இருந்தா. அது மாதிரி எங்களுக்கும் இந்த அடிமைத்தனம் வேணும், அதை தான் நாங்க பறையன்னு கேட்கிறோம். நாங்க பறையன்னு கேட்ட உடனே நீ கொண்டு இந்த இசைக்கருவி எங்கள்கிட்ட கொடுத்துடாத அப்படின்னு சொல்ற. இசைக்கருவியும் வேணும், அதெல்லாம் நோம்புக்கு எல்லாரும் முன்னோர்கள் சொன்ன வழி பண்றோங்கிறபடி அந்த இதெல்லாம் என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் கேட்டா. ஆனா இப்ப பறையன் கேட்கறது கைங்கரிய பிராப்தி, சேஷத்துவம், அடிமையா இருக்கணுங்கிறது தான். எத்தைக்கும் அப்படின்னா எந்த காலத்திலயும் வைகுண்டத்துல இருக்கும் போதும் நாங்க தொண்டு செய்யணும், ஏழேழு பிறவிக்கும் நீ என்னென்ன அவதாரமா வரையோ அப்பெல்லாம நாங்க என்ன பண்ணணும், உன் கூடவே உனக்கு தொண்டு செய்யணும். எப்படி உன்னை விட்டு பிராட்டி பிரிய மாட்டாலோ அதே மாதிரி நாங்களும் உனக்கு எப்பவுமே தொண்டு செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் சப்போஸ் இன்னும் எங்களுக்கு பிறவியே இனிமேல் கிடையாது, அப்படி நாங்க பிறவி எடுத்தாலும் உனக்கு தாசனாவே இருக்கணும் அப்படின்னு கேட்கிறான். அப்புறம் மத்தேனம் காமங்கள் மாத்தேலோ ரொம்பவா, அதுக்கு என்னன்னா கர்ம வாசனைப்படி நாங்க வேற எதுலையாவது அழிச்சு இது பண்ணாம இருக்கணும் அப்படின்னு. அதோட இல்லாம ஆண்டாளுக்கு எங்க கர்ம வாசனை இதெல்லாம் உண்டா என்ன, பொதுவா ஆண்டாள் என்ன இதுல இது பண்றான்னா உன்னோட குத்தேவல்ங்கிறது என்னன்னா சின்ன சின்ன கைங்கரியங்கள் அதெல்லாம் நாங்க பண்ணணும். நீ உன்னோட நீ நிறைய சக்தி படைத்தவன் இல்லையா, அதனால உனக்கே நாங்க கைங்கரியம் பண்ணோம். அதை விட்டுட்டு வைகுண்டத்துல எங்களுக்கு வேற வேற கைங்கரியத்தை எல்லாம் கொடுத்து எங்களை மாத்தி விட்டுருக்க கூடாது. அந்த காமங்கள் மற்ற கைங்கரியத்தை பார்த்து நாங்க ஆசைப்படக்கூடாது. வைகுண்டத்திலயும் உனக்கு மட்டுமே குத்தைவல் நாங்க பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்கிறா. அப்புறம் சித்தம் சிறுகாலேன்னு சொன்னா இல்லையா, சித்தம் சிறுகாலேன்னா என்னன்னா பொதுவா சிறுகாலேன்னா கார்த்தாலன்னு சொல்லலாம். அதுலயும் காலைனா கார்த்தால ஒரு 6 மணி அப்படின்னு சொல்லிடலாம். சிறுகாலேனா ஒரு 5 அது மாதிரி. சித்தம் சிறுகாலேனா ஒரு 4 மணி பிரம்ம முகூர்த்த டயத்துல, அந்த டயத்துல நாங்க உன்னை தேடி வரோம். தேடி அடியெடுத்து வந்ததுக்கே அவன் என்ன பண்ணுவானா, நீ எங்களை தேடி அவர் வராம தான் வந்தோங்கிறதுக்கே ரட்சிக்கணும்னு சங்கல்பம் முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை சேவித்து அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றது, இவ வணங்குறா சேவிக்கிறாளே என்ன பண்ணன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அஞ்சலி கையும் கூப்பி சொன்ன உடனே என்ன பண்றதுன்னே தெரியாம பொற்றாம ரேடியே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஏகாரம் அடியேன்னு சொல்லும் போது என்னன்னா உன்னை தவிர வேற யாரையுமே நாங்க நாட மாட்டோம், உன்னை மட்டும்தான் நாங்க சேவிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்த காரியம் என்னங்கிறத நீ பாரு அப்படின்னு சொல்றா. அடுத்து பெத்தம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து அப்படின்னா என்னன்னா பசுமாடு மேய்க்கிற பெத்தம்னா என்னன்னா அந்த கால்நடைகள்லாம் அதெல்லாம் மேய்க்கிற குளம் இல்லையா,
இதுல என்னன்னா பசுக்கள் வயிறு நிறைஞ்சாதான் தங்களோட அவ சாப்பிடுவாளாம். அப்படிப்பட்ட குளத்துல நீ பிறந்துட்டு அந்த ஆயர் குளத்துல இருக்கிற லட்சணம் போல என்னது பசுக்கள் சாப்பிடாம இவ சாப்பிட மாட்டான். அது மாதிரி உனக்கு என்னன்னா உன்னோட லட்சணம் என்னது, உன்னை வந்திருக்கிற ஜீவனை ரட்சிக்காமல் நீ விட மாட்ட. அதனால நீ எப்பவும் எங்களுக்கு குத்தைகள் கைங்கரியத்தை கொடுக்காம நீ போகவே மாட்ட அப்படின்னு ஒரு உறுதியா சொல்றா. அப்புறம் நீ அப்படி எங்களை விட்டுட்டு எங்களுக்கு கைங்கரிய பிராப்தி கொடுக்கலன்னா அது உன்னோட ஸ்வரூபத்துக்கே விரோதமாயிடும். அதனால நீ அதை கண்டிப்பா பண்ணவே மாட்ட அப்படின்னு சொல்ல. நீ கண்டிப்பா எங்களை வேற வழியே இல்லை, நீ ரட்சித்து தான் எங்களை ஆகணும். அது என்னன்னா ஆண்டாளோட மகா விசுவாசம், நம்பிக்கை. பரமாத்மா ஜீவாத்மாவை கண்டிப்பா ரட்சிப்பாங்கிறத தெளிவுபடுத்துறேன். அப்புறம் நாங்க உங்ககிட்ட இந்த சூடகம் பாடகம் அதெல்லாம் கேட்டோம் இல்லையா, இது எல்லாமே கேட்டது என்னதுக்குன்னா நாங்க இதை அது உன்னோட சந்தோஷத்தை பாக்குறதுக்காக தான். எல்லாமே படியாய் கிடந்து பழவாய் காண்பேனேங்கிறவன் ஒன்னொன்னுலயும் சூடகமாவும் ஒண்ணுதான் கேட்டோம், பாடகமாவும் ஒண்ணுதான் கேட்டோம். எல்லாமே நாங்க உன்னை கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோடையே எப்பவுமே எங்களை அந்தரியாமையா நீ இருந்து தேற்றி உன்னோட அருள் எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும், நீயே எங்களுக்கு சரணம் அப்படின்னு சரணாகதியா பண்ணிடுறா இந்த பாசுரத்துல. அடுத்தது என்னன்னா, இது வரைக்கும் ஆண்டாள் இது ஆயர்குல பெண்ணாவே சொன்னா, கடைசி பாசுரத்துலதான் தன்னை பெரியாழ்வாரோட பொண்ணா ஆண்டாளா அதோட பலஸ்ருதி ஒன்னு சொன்னோன்னா அதோட முடிவு என்ன பலன்னு சொல்லணும் இல்லையா, அதை சொல்ல போறா. நாளையோட பாசுரம் முடிஞ்சிருது. நம்ம நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.